ஈஸ்வரி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஜோசியர் நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்காரு. உங்க அம்மா உன் கனவுல வந்தது நல்லதுக்கு தானே. நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது எல்லாருக்கும் சந்தோஷம் தானம்மா. மாமா, எல்லா குழந்தையும் அப்படி சொல்லிட முடியாது. பிரகலாதன் கதையை கேட்டிருக்கீங்களா? அவன் பிறந்ததுனால அவன் அப்பன் இரணியன் செத்தான். கிருஷ்ணன் பிறந்ததுனால தாய் மாமன் கம்சன் செத்தான். இந்த பிள்ளையும் அந்த மாதிரிதான். சந்திரா, புராணத்தை அறகுறையா படிச்சுட்டு பேசாத. அது ரெண்டும் கடவுள் அவதாரம். உலக நன்மைக்காக அந்த அவதாரம் நடந்ததுன்னு புராணங்கள் சொல்லுது. புராணத்தை ஓ வசதிக்கு மாத்தி மாத்தி பேசாத. புள்ள பிறக்கிறது அக்காவுக்கே பிடிக்கல, அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க மாமா. இந்த பார், ரெண்டு குடும்பமும் ரொம்ப காலமா பகையா இருக்கு. ரோகிணிக்கு ஒரு குழந்தை பிறந்து ரெண்டு குடும்பம் ஒண்ணு சேர்ந்தா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்காக ரோகிணி குழந்தையை பெத்துக்க கூடாதுன்னு சொன்னா அது சரியில்லம்மா. இப்ப என்ன சொல்ல வரீங்க? குழந்தைய சாக்கா வச்சு உங்க அம்மா குடும்பத்தோட ஒண்ணு சேரலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் நடக்காது. உங்களை யாக பூஜைக்கு அனுப்பினதே ரேவதிக்காகவும் மாப்பிளைக்காகவும் மட்டும்தான். கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. புரிஞ்சுதா? அம்மா, உங்க மனசுல ஒரு வெறுப்பு இருக்கு. அந்த வெறுப்புக்காக ரோஹிணி குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? கல்யாணத்தை தான் உங்க விருப்பப்படி முடிவெடுப்பீங்க. இப்ப நாங்க குழந்தை பெத்துக்கிறதா வேணாமான்னு கூட நீங்க தான் முடிவெடுப்பீங்களாமா? ஆமா, நான் தான் முடிவெடுப்பேன். ரோஹிணிக்கு எக்காரணத்தை கொண்டு குழந்தை பிறக்க கூடாது. அதுதான் என்னோட எண்ணம், ஆசை. புரிஞ்சுதா? இத ஒண்ணும் நானா சொல்லல, புதுசாவும் சொல்லல. நீ ஏற்கனவே குழந்தை வேண்டாங்கிற ஒரு முடிவுல தானே இருக்க. அது உனக்கு நான் ஞாபகப்படுத்துறேன், அவ்வளவுதான். சரி, நீ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க. இப்ப சொல்லு, என்ன? என்ன அமைதியா நின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்? அது ஒண்ணும் இல்லம்மா, நான் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க ஐயர் நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கும்னு சொன்னாரு. அதுதான் நான் சொல்ல வந்தேன். இததான் சொல்ல வந்தியா? சரி, போய் ரெஸ்ட் எடு. ஆனா நான் சொன்னதை மட்டும் மனசுல வச்சுக்கோ, புரியுதா? இவ என் ஒய்ஃப், பேரு காமாட்சி. வணக்கங்க. இவன் என் பையன், பேரு செல்வம். வணக்கங்க. எங்களுக்கு சொந்த ஊர் திருச்சி. சொந்தமா தொழில் பண்றோம். நிறைய கம்பெனிங்க இருக்கு. பெட்ரோல் பங்கு, கல்யாண மண்டபம், தியேட்டர், செங்கல் சூளைன்னு நிறைய சொத்து இருக்கு. எங்களுக்கு இவன் ஒரே பையன்தான். இவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். அப்படியா? சந்தோஷம். புரோக்கர் பரமசிவத்தை எனக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்க்க சொன்னேன். அவர் தான் உங்களை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் சொன்னாரு. அதை கேட்டதும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் உங்க மூணாவது பொண்ணை என் பையனுக்கு பேசி முடிக்கலான்னு வந்திருக்கோம். என்னடா திடீர்னு வந்து இப்படி பேசுறாங்களேன்னு நினைக்க வேண்டாம். நான் 4 நட்சத்திரம்லாம் பாக்குறேன். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், அதான் பேசிடுவோன்னு உடனடியாக கிளம்பி வந்துட்டோம். உங்க குடும்பத்தை ரொம்ப பிடிச்சி போனதால நேரடியாக நாங்களே பொண்ணு கேட்க வந்துட்டோம். உங்களோட சம்பந்தம் அமைஞ்சா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். நீங்க எங்க குடும்பத்தை பத்தி கேள்விப்பட்டு சம்பந்தம் பேசுறதுக்காக இங்க வந்திருக்கீங்க. அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனா இப்படி திடுதப்புன்னு வந்துட்டதுனால எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பரமசிவம் எங்க குடும்பத்துக்கு நல்ல தெரிஞ்சவர் தான்.
அவரு சொல்லி விட்டிருக்காருன்னா நீங்களும் நல்ல குடும்பமா தான் இருக்கணும். இருந்தாலும் நீங்க திடீர்னு வந்ததுனால என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல. எங்களுக்கு உங்க குடும்பத்தை பத்தி கேள்விப்பட்டதுமே ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுலயும் குறிப்பா உங்களை பத்தி ரொம்ப உயர்வா சொன்னாங்க. எப்பவுமே ஒரு குடும்பத்தோட தலைவி ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த குடும்பம் ரொம்ப நல்லா இருக்குன்றது என் அபிப்பிராயம். அதான் பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். நீங்க உடனேலாம் முடிவு எடுக்க வேண்டாம். நீங்க நல்லா யோசிச்சு நிதானமா ஒரு முடிவுக்கு வாங்க. அக்கா, என்ன யோசிக்கிற? அவங்கள பார்த்தாலே நல்ல குடும்பம் மாதிரி தெரியுது. மாப்பிள்ளையும் நம்ம துர்காவுக்கு பொருத்தமானவரா தான் தோணுது. வசதி வாய்ப்பும் நம்ம அளவுக்கு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. துர்காவுக்கு கல்யாண வயசும் வந்துருச்சுல்ல, வந்திருக்கிறது நல்ல வரனாதான் இருக்கு. அப்புறம் ஏன் யோசிக்கிற? நல்லபடியா கல்யாணத்தை பேசி முடிச்சிரு. சரி இரு, பேசுவோம்.